ஹரே கிருஷ்ணா. சுக்ரீவமித்ரம் பரமம் பவித்ரம் சீதா களத்திரம் நவமேக காத்திரம் காருண்ய பாத்திரம் சதவத்திர நேத்திரம் ஸ்ரீராமச்சந்திரம் சிரசா நமாமி. எப்படி சுந்தரகாண்டம்னு ஹனுமாரை பத்தி நம்ம உடனே அவருடைய பிரதாபங்களும் அவருடைய விசேஷங்களும் குணாதிசயங்களும் நமக்கு பளிச்சுன்னு தெரியறதோ, அதே மாதிரி ராமர் கூட இருந்து சேவை பண்ணி ராமருடைய ஒரு அன்பை சம்பாதிச்சவர் ஹனுமான். ராமருடைய பிரிவுல ராமருக்கு சேவை பண்ணி ராம ஸ்மரணத்திலேயே இருந்த இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். அவர் யார் அப்படின்னா பரதன். பிரிவுல சேவை பண்றது, அதுக்கப்புறம் அந்த பிரிவுல அந்த சேவை பண்றது மட்டும் இல்லாம அத கண்டினியூவஸா பல வருஷங்கள் சேவை பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது பக்தி ஜாஸ்தியா இருக்கும் போதுதான் அந்த மாதிரியான ஒரு நிலையில அவளால அந்த சேவை பண்ண முடியும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம் யார் அப்படின்னா பரதர் தான். பரதன் என்ன பண்ற, அவர் ஊருக்கு வர எப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு ஆகி அதுக்கப்புறம் நம்ம கைகேயினால ராமர் வனவாசம் போயிடுறார். அப்போ அவர் ஊருக்கு வரும்போது ஊரே கைகேய போய் திட்ட முடியாது நேரம். ஏன்னா கைகேயி ராஜமாதா. ஆனா பரதன் அவ கண்ணு முன்னாடி பார்த்து வளர்ந்த குழந்தை, பார்த்து வளர்ந்த ராஜகுமாரன். அதனால அயோத்தியாவாசிகள்லாம் இந்த பரதன் மேல எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு ஆசையும் ஈடுபாடு இருந்ததோ, அந்த ஒரு ராத்திரியில இந்த விஷயம் கேள்விப்பட்டவன, கைகேயி இப்படி சொன்னான்னு கேள்விப்பட்டவன அப்படியே பரதன் மேல வெறுப்பா மாறிடுறது. அப்போ உள்ள அவர் வர ஊரே அயோத்தியாவே ராமரை விட்டுட்டு போனா அந்த அயோத்தியால களை இழந்து கிடக்காங்க. ஆனா அப்படி உள்ள போனா அவருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுட்டு அவருக்கு என்ன பண்றது தெரியல. பரதன் இங்க அங்கேயும் கோபமா இருக்கு. அப்படியே கூனிய அடிச்சே கொன்னுடலாமா, இல்ல கைகேயியோட நாக்கு இழுத்து அறுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட அவருக்கு தோணுறது. இருந்தாலும் தர்மத்தின் வழியில வளர்ந்து வந்ததுனாலையும், தசரத சக்கரவர்த்தியோட பிள்ளைங்கிறதுனாலையும், அதுக்கும் மேல ராமருடைய தம்பி அப்படிங்கிறதுனாலையும் எந்த வேலை செஞ்சாலும், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல ராமருடைய அனுமதியோ தசரதருடைய ஒரு அனுமதியோ இல்லாம செஞ்சு பழக்கம் இல்லை பரதனுக்கு. அதனால அவர் அப்படி இது பண்றார். அப்புறம் உடனே கௌசல்யிட்ட போய் ஆசுவாசப்படுத்துறார். இந்த மாதிரி நான் ஒரு காரணம் ஆயிட்டேனே அண்ணா காட்டுல போறதுக்கு அப்படின்னு பலவிதமா அவர் புலம்புறார். அதுக்கப்புறம் கௌசல்யா எல்லாருமே அவரை சமாதானப்படுத்துறா. இப்படி இருக்கும்போது அவருக்கு அப்பா காலமான விஷயம் தெரியறது. அப்பாவுக்கு ஈம சடங்கெல்லாம் இன்னும் ப்ராப்பரா ஃபுல்லா முடியல அப்படிங்கிறது தெரியறது. அதுக்குள்ள இங்க என்னன்னா பெரியவாளா இருக்கா இல்லையா, வசிஷ்டர், அப்புறம் அங்க இருக்கிற மந்திரிகள், சுமந்திரர், இவெல்லாம் சரி நடந்து போயிடுது. நம்ம அயோத்தியாவுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. அயோத்தியாவோட எதிர்காலம் முக்கியம் இல்லையா. அதனால இப்ப அடுத்தது அயோத்திக்கு ஒரு ராஜா கண்டிப்பா தேவை. எப்படி ராமர் அப்பா பித்ருவாக்கிய பரிபாலனம்னா அவர் அது அவருடைய விரதம். அதனால அப்பா சொல்லிட்டேங்கிறதுக்காக வனவாசம் போயிட்டு திருப்பி வரமாட்டார். 14 வருஷங்கிறது வசிஷ்டருக்கு சர்வ நிச்சயமா தெரியும். அதனால அவர் என்ன பண்றாரு, அதனால 14 வருஷம் அயோத்திக்கு ராஜா எல்லாமே இருப்பா. அதனால அவர் பரதன்ட்ட சொல்ற மொள்ளமா இந்த மாதிரி பரதன்ட்ட நீ நடந்ததெல்லாம் நடந்து போயிடுத்து, உன் மேல குத்தம் இல்ல, யார சொல்லி குத்தம் கிடையாது, இது தெய்வ சித்தம், இப்படி நடக்கணும்னு இருக்கு. உங்க அப்பா இதுக்கு சரின்னு விட்டார். அதுக்கு மேல நம்ம தசரதருடைய அந்த வார்த்தையே அந்த டெசிஷனை நம்ம சர்ச்சை பண்ணப்படாது. அதனால இப்ப அயோத்திக்கு தேவை ஒரு ராஜா. அதனால நீ ஒரு தற்காலிகமா அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 16 வருஷம் நீ ராஜாவா இருக்கணும்னு. அப்ப பரதர் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. பரதர் சொல்ற, என்ன மாதிரி ஒரு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன், என்ன மாதிரியான ஒரு பாவி இந்த உலகத்துல யாரையுமே பார்த்திருக்க முடியாது. ஏன்னா என்னைக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததோ அந்த க்ஷணம் என் பிராணன் என் உடம்புல இருந்து போயிருக்க வேண்டாமோ, இன்னும் அந்த பிராணன் உடம்போட ஒற்றிண்டு இருக்கு.
அப்படி ஒரு தேக அபிலாஷையோட ஒட்டின்னு இருக்கே. ராமரை வந்து வெளியில போறதுக்கு இந்த பரதன் அப்படிங்கிற இந்த சரீரத்துல நான் இருந்து இந்த அவருக்கு தம்பியா இருக்கிற இந்த பல காரணங்கள்னால தானே எங்க அம்மா வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு வரத்தை கேட்டா. அதுக்கு காரணமான இந்த சரீரம் வந்து இருக்கலாமா? விஷயம் கேட்டவன வேண்டாமா? அப்படி போகாம இன்னும் உயிரோட இருக்கேனே, அப்ப இவ்வளவு பெரிய பாவி. அது கூட பரவாயில்ல, அத கூட நான் வந்து அந்த அந்த கொடுமையான சொல்லு அது என் காதுல விழுந்தது, ராமர் வனத்துக்கு போய்ட்டார், அத கூட நான் பொறுத்துன்னு விடுவேன். ஆனா இப்ப நீங்க சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து ராஜா ஆகணும்னு, இது வந்து என் தலையில பெரிய வஜ்ராயுதத்தை போட்டு விழறாப்புல இருக்கு, இடிக்கிறாப்புல இருக்கு. நீங்க ஒரு குலகுவார்னு இந்த மாதிரி சொல்லலாமா? எனக்கு வந்து ராஜாபிஷேகம் பண்ணறதுங்கிறது எவ்வளோ ஒரு ஒரு நல்ல விஷயமே இல்லை. அது எவ்வளவு வந்து ஒரு அவமானத்துக்குரியது. அயோத்திக்கு ஒரு சோபை இருக்கு இல்லையா, அயோத்திக்கு ஒரு கீர்த்தி இருக்கு இல்லையா, ஒரு பெருமை இருக்கு இல்லையா, நான் எப்படி வந்து அந்த பெருமையை வந்து களங்கப்படுத்துறாப்புல நான் உட்கார முடியும்? அது இந்த ராமருக்குரிய இடம். அவர் என்னைக்கு வர்றாரோ அன்னைக்குதான். என்னைக்கு வராரு என்ன, இப்பயே வருவார். நான் போறேன், போய் கதறி கால்ல விழுது கெஞ்சறேன். அவருக்கு பதிலா நான் வனவாசத்துக்கு போறேன். வனவாசம் தானே போனோம், அவர் போனா என்ன நான் போனா என்ன, நான் வந்து அவருடைய உயிர் அப்படின்னு எத்தனையோ தடவை அண்ணா சொல்லியிருக்காரு ராமர். அதனால நான் போறேன் வனவாசம் ஏத்துக்கிறேன்னு அவர் வந்து விடமாட்டார். அப்பாவுடைய வச்சனம் என்ன, வனவாசத்துக்கு போனா ராமன் போனா என்ன, பரதன் போனா என்ன, ரெண்டு பேருமே ஒண்ணுதானே. நான் போறேன் வனவாசத்துக்கு, அவரை கொண்டு வந்து உட்காந்து வைக்கிறேன் நான் அப்படின்ன உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷம். இத்தனை நேரம் அவ எல்லாருமே பரதன் கைகை மேல ஒரு ஒரு சின்ன காழ்ப்புணர்ச்சி இருந்து அது எல்லாம் அந்த நிமிஷத்துல க்ஷணத்துல போயிடுது. எல்லாரும் அழறா பரதனுடைய அந்த பாவத்தை பார்த்து. டாடாடாடா, எப்படி ஒரு அண்ணா, எப்படி ஒரு தம்பி, எப்படி ஒரு ராஜா, எப்படி ஒரு ராஜ்யம், இந்த ராஜ்யத்துல நம்ம இருக்கமே அப்படின்னு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். பரதர் ஓடுறார், எங்க ஓடுறார், காட்டு பக்கம் போறார். அங்க என்னடான்னா அவ அங்க இருக்கிற அந்த விஷாதத்துல இருக்கிற அவ எல்லாருமே வந்து பார்த்து பாக்குறா, இந்த மாதிரி பரதன் வராரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது. அவனுக்கெல்லாம் ஒரே வருத்தம் என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் கனவுதான், சாட்சாத் ராமரை நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே கனவு. இந்த காட்டுக்கெல்லாம் வருவரான்னு அப்படிப்பட்டவர் அவர் வந்திருக்கார், நமக்கு இந்த சேவை செய்யறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பரதன் வந்து ராமரை கூட்டிட்டு போயிட்டானாக்கா நமக்கு இது கிடைக்காம போயிடுமே, அதனால இந்த பரதன் வர்ற விஷயம் நடக்கப்படாதுன்னு அவள வேண்டிக்கிறாளா. அப்ப இவர் வரார். எப்படி வரார் அப்படின்னா, அங்கேருந்து, ஏன்னா அங்க வரும்போது பரதன் வரான்னு பகவான் அவருக்கு தெரியும், சர்வ நிச்சயமா பகவான் வந்து சர்வங்கன்னு ராமருக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு. இருந்தாலும் எங்கேயாவது நம்ம மேல வந்து அவருக்கு ஒரு அபிப்பிராயம், தப்பான அபிப்பிராயம் வந்துட போறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பரதனுக்கு. அது வந்து ஒரு தவிப்புல வர்றது, ராமரை சந்தேகப்பட்ட இல்ல, ஒரு தவிப்பு. ஐயோ என்ன ப்ரூவ் பண்ணி ஆகணுமே, என்ன வந்து நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லி ஆகணுமேங்கிற ஒரு தவிப்புல அப்படி நினைச்சிட்டு அவர் என்ன பண்றார், நமஸ்காரம் பண்ணிட்டு தண்டவத் பிரணாம்னு பேரு, அப்படியே ஒரு தண்டம் மாதிரி ஒரு குச்சி கீழே விழற மாதிரி பண்ற நமஸ்காரத்துக்கு தண்டவத் பிரணாம்னு பேரு. அந்த மாதிரி அவர் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டே உருண்டுண்டே வர்ற அங்க பிரஷ்னம் மாதிரி அப்படி வர்றது. அப்படி பார்த்த உடனே பரதனுடைய அந்த அந்த ஒரு பணிவு, அந்த வார்த்தையே இல்லை, பை ஆக்ஷன் அவர் தன்னுடைய தாசியத்தை தன்னுடைய பணிவியை காட்டுறதை பார்த்தோன்னே இந்த மக்களா சொல்லலாம், சச்சா நம்ம என்ன நினைச்சிட்டா, இவர் வந்து இவர் கூட போக கூடாதுன்னு நினைச்சுமே, இல்ல இல்ல அப்படி கிடையாது, ராமர் வந்து இவரோட தான் போனோம், இவரோட போய் ராஜ்யம் ஆளணும், ஒருத்தர் வனவாசம் நாங்க அத்தனை பேரும் வனவாசம் போறோம் அவருக்கு பதிலா அப்படின்னு அவ எல்லாரும் வந்து ரெடி ஆயிட்டாளா இவரை பாக்குறதுக்கு. இப்படி இங்க வந்த உடனே ராமர் பார்த்த உடனே எல்லாரும் நினைக்கிறா, பரதன் வந்து இப்ப இந்த பரதனுடைய இந்த ஆக்ஷன்ல பார்த்தேன்னா எல்லாருமே பரதன் கட்சிக்கே போயிட்டாலாம். ராமருடைய சைடுல வந்து பார்க்கத்தானாக்கா அந்த அளவுக்கு ஒத்துருமே கிடையாது. எல்லாருமே சீதையில இருந்து லக்ஷ்மணர்ல இருந்து எல்லாருமே வந்து பரதனுடைய அந்த கண்ணீருக்கும் அந்த பணிவுக்கும் வந்து கீழே அவளுக்கும் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுறது. அப்ப பரதன் சொல்றான், நீங்க வாங்கோ அப்படிங்கறதா. அப்ப ராமருக்கு வந்து எல்லாருமே இப்படி ராமரை பாக்குறா. அப்ப ராமர் தெரிஞ்சது,
சரி யாருமே இப்ப நம்மள சப்போர்ட் பண்ண போறது இல்ல வனவாசம் போலாம் பரதனோட போக வேண்டாம்னு யாருமே சொல்ல போறது இல்ல, எல்லாருமே என் நாட்டுக்கு போந்தா சொல்றதுக்கு தான் எல்லாரும் ரெடியா இருக்கா. அதனால இவாள்கிட்ட எல்லாம் அபிப்பிராயம் கேட்டா ஒண்ணும் சரிப்படாது. அதனால பேசாம பரதன்ட்டே கேட்டுடுவோம்னுட்டு ராமர் பாருங்க புத்தால்தனமா பரதன்ட்ட கேக்குறா, பரதா உனக்கு நான் இப்ப என்ன செய்யணும் நீ சொல்லு அப்படின்னு அவர் ரொம்ப அழகா ஒரு கொஸ்டினை கேக்குறதா. இப்ப பரதன் பாக்குறதா ராமரை பார்த்துட்டு அப்படியே கால்ல விழுந்து அழற. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு நான் இன்னும் வளரலையே, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க கேட்கலாமா? நீங்க என்ன பண்ணணும் நான் என்ன சொல்றது, நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னோடனே ராமர் இதைதான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா எப்படிடா நான் இல்ல நான் காட்டுக்கு இல்லதான் இருப்பேன், நான் நாட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னா எல்லாருடைய மனசும் புண்படுமே அப்படின்னுட்டு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு இப்படி பரதன் சொன்னவன எல்லாரும் நினைக்கிறா. பரதன் கிட்ட பகவான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உடனே பரதர் சொல்லிடுவார் நீங்க வாங்க நாட்டுக்கு அப்படின்னு. ஆனா பரதன் இப்படி சொல்லிட்டார், உங்களுக்கு முன்னாடி நான் என்னைக்கு நான் பேசியிருக்கேன், இன்னைக்கு நான் பேசுறதுக்கு உங்களை நான் எப்படி நான் ஆணையிட முடியும் இது செய்யணும்னு, நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்கன்னு. அப்ப சொல்றார், இந்த மாதிரி நீ என்னுடைய பாதுகையை வச்சுக்கோ அப்படின்னு பகவானே அந்த அந்த சஜஷனை கொடுக்குற. நான் வந்தாப்புலதான் இது அப்படின்னு, நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லவும் அப்ப அந்த பாதுகையை தலையில சுமந்துட்டு இதுதான் அயோத்தியுடைய பீடத்துல இருக்க போறது, அயோத்தியுடைய ராஜா இனி ராம பாதுகை தான், நான் அந்த பாதுகையுடைய சேவகனா இருந்து அயோத்திய பாத்துக்கிறேன் அப்படின்னு அயோத்திக்குள்ளேயே போல கிராமத்துக்கு அயோத்திக்கு வெளியில அந்த நந்தி கிராமம்ங்கிற இடத்துல அவர் பரதன் அங்க இருக்கார். இன்னைக்கும் நீங்க அயோத்தியா யாத்திரா போனேன்னா அயோத்தியா போனேன்னா அந்த அந்த பரத விலாப் ஸ்தான், அந்த பரதன் ராமரை பார்த்த இடம், பரதன் எந்த குகையில இருந்தானோ அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தரிசனம் பண்ணும்போது இன்றைய தேதியில இப்படி போகும்போது இப்படி தரிசனம் பண்ணும்போது வால்மீகி ராமாயணத்துல இந்த செக்ஷனை படிக்கும் போதே நம்ம மனசு இந்த அளவுக்கு ஒரு ஒரு மனசுக்கு இனிமையாகவும் மனசுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது கூடயாவும் இருக்கிற இந்த ராமாயணம், அந்த ராமாயண காலத்துல அனுபவிச்ச வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.